ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு கோட் மீல். ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லீட் கோட் சீரிஸ்ல புதுசாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறோம். அந்த ப்ராப்ளமோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்சீக்வன்ஸ். இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு சால்வ் பண்ண போறோம். இது ஒரு ஈஸியின் கொஸ்டின் கூட. ஸோ நம்ம இதுக்கான சொல்யூஷன் வந்து ரொம்ப ஈஸியாக பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. கிவன் டூ ஸ்ட்ரிங்ஸ் எஸ் அண்ட் டி ரிட்டர்ன் ட்ரூ இஃப் எஸ் இஸ் ஏ சப்சீக்வன்ஸ் ஆஃப் டி ஆர் ஃபால்ஸ் அதர்வைஸ். ஓகே, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஸ் டின்னு சொல்லி ஒரு ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ இந்த எஸ்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து டீயோட சப்சீக்வன்ஸான கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து சப்சீக்வன்ஸ்னா என்னன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க, புரியுதான்னு பாருங்க. ஓகேவா, இப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க ஏசின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்கா, இது வந்து எஸ்ஸா எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரிங் எஸ்ஸா எடுத்துக்கோங்க. ஓகேவா, இந்த ஏபிசிடிங்கிறது டி ஸ்ட்ரிங்கா எடுத்துக்கோங்க. ஓகேவா, சப்சீக்வன்ஸ்னா ஒண்ணு இல்ல, உங்களுக்கு சப்ஸ்ட்ரிங்னா ஆல்ரெடி என்னன்னு தெரியும் நினைக்கிறேன். அதாவது ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு பார்ட்டை மட்டும் தனியா எடுத்தா, ஏதோ ஒரு பார்ட்டை மட்டும் தனியா எடுத்தா அதுதான் வந்து சப்ஸ்ட்ரிங். அதாவது இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஃபுல்லா அந்த டீங்கிற ஸ்ட்ரிங் இருக்கா, ஃபுல்லா இதுல ஏதாவது ஒரு பார்ட், இப்போ இந்த பிஜிங்கிற ஒரு சப்ஸ்ட்ரிங், இந்த டிசிங்கிற ஒரு சப்ஸ்ட்ரிங், இல்லைன்னா வந்து இந்த ஒரு லெட்டர் ஏ கூட ஒரு சப்ஸ்ட்ரிங் தான். ஓகேவா, பட் சப்சீக்வன்ஸ் அப்படி இல்ல, எனக்கு வந்து கேப் விட்டு கூட நம்ம லெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது இந்த ஏ, இந்த பி, இந்த சி, இந்த மூணு கூட எடுத்துக்கலாம். இதுவும் சப்சீக்வன்ஸ் தான். பட் வந்து நமக்கு இடையில கேப் இருக்குல்ல. இப்போ எனக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்படி சொல்லி கொடுத்தா உங்களுக்கு புரியாது, நான் வந்து உங்களுக்கு டிரா பண்ணி சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா, இப்போ இது அப்படியே எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏஹெச்பி ஜிடிசி, ஏஹெச்பி ஜிடிசி. ஓகே, இதுதான் வந்து என்ன டி ஸ்ட்ரிங். ஓகேவா, இப்போ எனக்கு எஸ்ல என்ன கொடுத்திருந்தாங்க, ஏபிசி கொடுத்திருந்தாங்களா, ஏ பி சி. ஓகே, இப்போ இந்த வேர்டு வந்து எனக்கு இந்த இந்த டீங்கிற ஸ்ட்ரிங்ல வந்து இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எனக்கு வந்து ஒட்டி ஒட்டி இதே மாதிரி இந்த ஏபிசின்னு சொல்லி இப்போ எனக்கு எந்த ஒரு கேப்புமே இல்லாம இருக்குல்ல, இந்த மாதிரி இருக்கும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து ஜஸ்ட் வந்து இதே ஆர்டர்ல இருக்கணும். அதாவது ஏ ஃபர்ஸ்ட் இருக்கணும், பி செகண்ட் இருக்கணும், சி வந்து தேர்ட் இருக்கணும், அவ்வளவுதான். பட் வந்து எனக்கு எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, அதாவது இதுல பாருங்களேன், எனக்கு ஏ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு, பி வந்து இங்க இருக்கு, சி வந்து இங்க இருக்கு. எனக்கு இந்த ஆர்டர்ல, அதாவது இந்த ஆர்டர்ல தான் வந்து இது இருக்கு. பட் வந்து இடையில வந்து எனக்கு 2-3 லெட்டர் கேப் இருக்கு. அதாவது வேற லெட்டர் கூட எனக்கு அதுல வந்து இடையில இன்செர்ட் ஆயிருக்கலாம். ஓகேவா, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா வந்து அதே ஆர்டர்ல இருக்கும், அவ்வளவுதான். ஓகேவா, அதுக்கு பேர் வந்து சப்சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. சோ அதை தான் வந்து நம்ம இங்க கண்டுபிடிக்கணும். அதாவது எஸ் டின்னு சொல்லி ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அதுல இந்த எஸ்ங்கிற ஸ்ட்ரிங் வந்து டீயோட சப்சீக்வன்ஸான கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகேவா, இப்போ இதுல பாருங்களேன், நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிச்சேன்ல, ஏபிசி வந்து இந்த டீங்கிற ஸ்ட்ரிங்ல வந்து இருக்கு. அதே வந்து இந்த எக்ஸாம்பிள் 2 எடுத்துக்கோங்க, ஏஎக்ஸின்னு இருக்கா. இப்போ இதுல வந்து ஏஎக்ஸி இருக்கான்னு பாருங்க, ஏ இருக்கு, அந்த வந்து எக்ஸ் எங்கேயுமே இல்லை, ஆனா சி இருக்கு. பட் வந்து எனக்கு இந்த மூணு, அதாவது இதுல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் இதுல அவைலபிளா இருக்கணும். அதே மாதிரி எனக்கு அதோட ஆர்டர் கரெக்டா இருக்கணும். ஓகேவா, எனக்கு வந்து இடையில கேப் இருந்தா பிரச்சனை இல்லை, அதுக்கு பேர் சப்சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. ஒட்டி ஒட்டி இருந்தா சப்ஸ்ட்ரிங், அவ்வளவு. ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இவ்வளவுதான். ஓகேவா, எனக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து எனக்கு டீல வந்து கவர் ஆகல, சோ எனக்கு அவுட்புட் ஃபால்ஸ் வந்திருக்கு. இந்த ஏபிசிங்கிறது இதுல இருக்கு, சோ எனக்கு ட்ரூன்னு சொல்லி அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா, ஓகே, இப்போ இதுதான் நமக்கு கொஸ்டின். இப்போ நம்ம வந்து இதுக்கான லாஜிக் வந்து பில்ட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து இந்த கொஸ்டின் அப்படியே எடுத்துக்க போறேன். ஓகே, நம்ம ஆல்ரெடி இங்க எழுதியிருக்கோமா. ஓகே, அப்படியே விட்டுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன, டி ஸ்ட்ரிங் ஏஹெச் பி ஜி டி சி. ஓகே, இது வந்து எனக்கு டி ஸ்ட்ரிங். அடுத்து எஸ்ல வந்து என்ன கொடுத்திருந்தாங்க, ஏ பி சி. இப்போ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா 2 பாயிண்டர் மெத்தட் அப்ளை பண்ண போறோம். 2 பாயிண்டர் மெத்தட்னா நம்ம நார்மலா என்ன பண்ணுவோம், லெஃப்ட் அண்ட் ரைட்னு 2 பாயிண்ட் எடுப்போம். இங்க வந்து லெஃப்ட் பாயிண்ட் தனியா, ரைட் பாயிண்ட் தனியா எடுக்காம ரெண்டையும் வந்து தனித்தனி ஸ்ட்ரிங்ல வந்து அப்ளை பண்ண போறோம். அதாவது 2 ஸ்ட்ரிங் இருக்கா, 2 ஸ்ட்ரிங்ல வந்து 2 பாயிண்டர் அப்ளை பண்ண போறோம். ஓகேவா, உங்களுக்கு சிம்பிளா சொல்லி தரேன் பாருங்க. ஓகே, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்டர் வந்து P1 சொல்லி வச்சுக்கிறேன், செகண்ட் பாயிண்டர் P2 வச்சுக்கிறேன். ஓகேவா, இங்க வந்து P1 வச்சுக்கிறேன், இங்க வந்து P2 வச்சுக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த P1ல இருக்க கேரக்டரும் P2ல இருக்க கேரக்டரும் ஈக்குவலா இருக்கான்னு சொல்லி செக் பண்ண போறேன். ஓகேவா, அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ண போறேன், 2 பாயிண்டர் அட் அ டைம்ல வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா, இப்போ எனக்கு இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகுன்னு பாருங்க, எனக்கு இந்த பாயிண்டர் இங்க வந்துரும், ஏன்னா வந்து 2 ஏவும் ஈக்குவலா இருக்கு. சோ நான் அதனால இந்த 2 பாயிண்டர் வந்து மூவ் பண்றேன். அடுத்த பாயிண்ட் வந்து இங்க வந்துரும். ஓகேவா, இப்போ எனக்கு 2 பாயிண்டர் இப்போ மூவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன், மறுபடியும் வந்து இந்த 2 பாயிண்டர் ஈக்குவலா இருக்கான்னு பாக்குறேன். ஓகேவா, அப்படி ஈக்குவலா இல்லைன்னா என்ன பண்றேன்னா, இந்த பாயிண்ட், அதாவது மேல இருக்க பாயிண்டர் மட்டும் மூவ் பண்றேன். ஏன்னா வந்து எனக்கு ஆக்சுவலா வந்து இந்த வேர்டு ஃபுல்லா கவர் ஆகணும். இந்த வேர்டு வந்து ஃபுல்லா கவர் ஆனாலும் பிரச்சனை இல்லை, கவர் ஆகாட்டியும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த சி வந்து இங்கேயே கூட முடிஞ்சிடலாம், எனக்கு இந்த இடத்துல கூட முடிஞ்சிடலாம். இதுக்கப்புறம் நான் செக் பண்ணவே தேவையில்லை. சோ எனக்கு இந்த வேர்டு தான் ஃபுல்லா கவர் ஆகணும். சோ அதனால வந்து நான் என்ன பண்ண போறேன், ஈக்குவலா இருந்தாலும் இல்லனாலும் இந்த மேல இருக்க பாயிண்டர் மட்டும் நான் மூவ் பண்ணிட்டே போறேன். ஈக்குவலா இருந்தா என்ன பண்ண போறேன், ஜஸ்ட் கீழ இருக்க பாயிண்டர் சேர்த்து மூவ் பண்றேன், அவ்வளவுதான். ஓகேவா, இப்போ பாருங்க உங்களுக்கு ஏன் அப்படி மூவ் பண்றேன்னு சொல்லி புரியும் பாருங்க. ஓகே, எனக்கு இப்ப இங்க இருந்தது 2 ஈக்குவல் கிடையாது. சோ என்னாச்சு, இப்போ இந்த பாயிண்டர் இங்க வந்துருச்சு. ஓகேவா, இப்போ ரெண்டே செக் பண்ணி பாருங்களேன், 2 ஈக்குவல் தானே. அப்புறம் ஈக்குவலா இருந்தா என்ன பண்ண சொன்னா 2 பாயிண்டர் அட் அ டைம்ல மூவ் பண்ணணும். அப்ப இது இங்க வந்துரும், இது இங்க வந்துரும். இப்போ 2 ஈக்குவலான்னு சொல்லி பாக்குறேன், 2 ஈக்குவல் கிடையாதா. ஈக்குவலா இல்லன்னா என்ன பண்ண சொன்னேன், இந்த டி ஸ்ட்ரிங்ல இருக்க பாயிண்டர் மட்டும் மூவ் பண்ணணும். சோ இங்க வந்துருது. இப்போ 2 ஈக்குவலான்னு பாருங்க, எனக்கு ஈக்குவல் கிடையாது. அப்ப மறுபடியும் வந்து இந்த மேல இருக்க பாயிண்டர் மட்டும் மூவ் பண்ணணுமா. சோ இந்த பாயிண்டர் வந்து இங்க வந்துரும். ஓகேவா, இப்ப பாருங்க 2 ஈக்குவலான 2 ஈக்குவலா. அப்ப எனக்கு என்ன ஆகும், 2 பாயிண்டர் வந்து இங்க மூவ் ஆயிடும். இப்ப இதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு ஸ்ட்ரிங்குமே இல்ல. சோ எனக்கு 2 ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எண்ட் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த எஸ்ல இருக்க எல்லா வேர்டும் வந்து கவர் ஆயிடுச்சா. எப்படி கவர் ஆச்சுன்னு சொல்லி தெரியுது, எனக்கு வந்து இந்த பாயிண்டரோட வேல்யூ வந்து
இந்த லென்த்தை விட அதிகமா போச்சுன்னா எனக்கு வந்து இதுல இருக்க எல்லா வேர்டு வந்து எனக்கு எல்லா கேரக்டர் வந்து எனக்கு இந்த டி ஸ்ட்ரிங்ல வந்து கவர் ஆயிடுச்சுன்னு சொல்லி தெரியுது. அதாவது சிம்பிளா சொல்ல போனா இருங்க, நான் எக்ஸாம்பிள் 2 வச்சு உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் 2ல என்ன கொடுத்துருக்காங்க, டி ஸ்ட்ரிங் அதே தான், அதே வந்து எஸ் ஸ்ட்ரிங் மட்டும் வந்து எனக்கு ஏஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். டி ஸ்ட்ரிங் வந்து ஏ ஹச் பி ஜி டி சி, இதுதான் வந்து எனக்கு டி ஸ்ட்ரிங். எஸ்ல என்ன கொடுத்துருந்தாங்க, ஏ எக்ஸ் சி. ஓகேவா? இங்க வந்து பாயிண்டர் 1, இங்க வந்து பாயிண்டர் 2. ஓகேவா? இப்போ எனக்கு என்ன ஆகுது பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா 2 பாயிண்டர் வந்து இங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வந்து இனிஷியலைஸ் பண்ணணுமா? ஓகே, இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 பாயிண்டரை கம்பேர் பண்ணணும். ஓகேவா? எது வரைக்கும் கம்பேர் பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த கண்டிஷன் தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு ஒருவேளை இந்த பாயிண்டரோட வேல்யூ முடிஞ்சாலோ இல்ல இந்த பாயிண்டரோட வேல்யூ முடிஞ்சாலோ எனக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இப்போ எனக்கு இந்த பாயிண்டர் ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். ஆனா எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து எங்கேயுமே ஏ இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல எனக்கு பி இருக்கு. இப்போ எனக்கு இங்க எங்கேயுமே ஏ இல்ல. அப்ப எனக்கு என்ன ஆகும், இந்த பாயிண்டர் மூவே ஆகாதுல. எனக்கு இந்த இதுல இருக்கக்கூடிய பாயிண்டரோட வேல்யூ இதுல இருக்கக்கூடிய பாயிண்டரோட வேல்யூ ரெண்டு ஈக்குவலா இருந்தா தானே நான் கீழே இருக்கிற மூவ் பண்ண சொன்னேன். அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, கீழே இருக்க பாயிண்டர் மூவே ஆகாது. இந்த பாயிண்டர் மட்டும் தனியா எனக்கு கடைசி வரைக்கும் மூவ் ஆயிட்டு போயிருமா. இப்போ எனக்கு இங்க வந்துருச்சு, இந்த சியை செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இங்க வந்துருமா. இங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், எனக்கு இதுக்கு மேல செக் பண்ண முடியாதுல. அப்ப எனக்கு என்ன ஆகுது, இதுக்கு மேல செக் பண்றதுக்கு எந்த ஒரு கேரக்டரும் இல்ல. அப்ப வந்து நான் இந்த செக் பண்ற ஆபரேஷன் ஸ்டாப் பண்ணிடலாம்ல. ஸ்டாப் பண்ணிட்டு நான் எதை செக் பண்ணணும், இந்த பாயிண்டர் வந்து கடைசி இடத்துக்கு மூவ் ஆயிருக்கான்னு சொல்லி செக் பண்ணணும். ஏன்னா வந்து அப்பதான் இது ஃபுல்லா நீ செக் பண்ணிருக்கேன்னு சொல்லி அர்த்தம். அதாவது உங்களுக்கு சிம்பிளா சொல்ல போனா இருங்க, நான் போட்டு காட்டுறேன். இப்போ இங்க ஏ இருந்தது. ஓகேவா? இப்போ நான் இங்க பாயிண்டர் இங்க இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் நான் கம்பேர் பண்றேன். ஓகேவா? ரெண்டு பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டர் மட்டும் பாருங்க. ஓகேவா? இப்போ ரெண்டு ஈக்குவலா இருக்கா, ஈக்குவலா இருந்தா என்ன பண்ண சொன்னா ரெண்டு பாயிண்டர் அட் டைம்ல மூவ் பண்ணணும். ஏன்னா வந்து எனக்கு இந்த இந்த வேல்யூ வந்து இந்த ஸ்ட்ரிங்ல இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. அப்ப நெக்ஸ்ட் வந்து நான் இந்த கேரக்டர் வந்து செக் பண்ணணுமா. சோ இந்த கேரக்டர் செக் பண்றதுக்காக நான் இந்த பாயிண்டர் வந்து இங்க இருந்து இங்க கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி எனக்கு இந்த கேரக்டர் வந்து இப்ப நம்ம ஒரு கேரக்டர் செக் பண்ணி முடிச்சாச்சு. செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கேரக்டருக்கு ஈக்குவலா இருந்தாலோ இல்லனாலும் நான் வந்து நெக்ஸ்ட் கேரக்டர் மூவ் ஆகணும்ல. ஏன்னா வந்து இந்த கேரக்டரோட வேலை முடிஞ்சது எனக்கு. அப்ப நெக்ஸ்ட் கேரக்டர் நான் செக் பண்ணணும்ல. சோ அதனாலதான் வந்து இப்ப இது இங்க செக் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இங்க கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்ப எனக்கு ஏவோட வேலை முடிஞ்சது. இப்ப எக்ஸ்க்கு நேரா வந்துருச்சு. ஓகேவா? இப்ப இது ரெண்டு ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்றேன். எனக்கு ஈக்குவல் கிடையாதுல. ஈக்குவல் இல்லைன்னு என்ன பண்ண சொன்னா, நான் ஜஸ்ட் இது அப்படியே வச்சுக்கணும். ஏன்னா வந்து இது ஈக்குவலா இருந்தா தான் நான் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணணும். இப்ப எனக்கு எக்ஸே வந்து எனக்கு கிடைக்கல. எக்ஸ் கிடைச்சா தானே நெக்ஸ்ட் நான் சி தேட முடியும். ஏன்னா வந்து இந்த ஆர்டர்ல வந்து இந்த ஆர்டர்ல இருக்கணும். ஓகேவா? பட் எனக்கு ஆர்டர் வந்து மாறி இருக்க கூடாது. அதனால வந்து எனக்கு எக்ஸ் எப்ப கிடைக்குதோ அதுக்கப்புறம் தான் நான் சிக்கு மூவ் ஆகணும். சோ அதனால வந்து இந்த பாயிண்ட் நான் அங்கேயே வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்து ஹச் வந்து எனக்கு எக்ஸ்க்கு ஈக்குவல் கிடையாது. அப்ப நான் ஹச் தேட தேவையில்லை. மறுபடியும் நான் பிஏ தேடுறேன். ஓகேவா? இப்ப பியையும் எக்ஸையும் கம்பேர் பண்றேன். எனக்கு என்ன ஆகுது, இப்போ ரெண்டும் நாட் ஈக்குவல். அப்ப நான் மறுபடியும் வந்து இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம், சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த பிஏ மட்டும் சேஞ்ச் பண்றேன். நெக்ஸ்ட் இங்க வந்துருச்சு. ஓகேவா? இப்ப மறுபடியும் வந்து ஜி எக்ஸுக்கு ஈக்குவலா கிடையாது. மறுபடியும் டி செக் பண்றேன். இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. நெக்ஸ்ட் சி செக் பண்றேன். இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. ஏன்னா சியும் எக்ஸ் கண்டிப்பா ஈக்குவல் கிடையாது. இப்ப நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் இங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வருமா, இங்க ஒரு எந்த ஒரு கேரக்டருமே இல்ல. அப்ப எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்க, இந்த பாயிண்டர் வந்து எப்ப வந்து இந்த லென்த்தை விட எனக்கு அதிகமா போகுதோ அப்ப வந்து நம்ம ஆபரேஷன் ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா? சோ எனக்கு ஆபரேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த இதுல இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் இதுல இருக்கான்னு சொல்லி எப்படி பார்க்கலாம். எனக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அதாவது இந்த ரெண்டாவது ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய பாயிண்டர் வந்து இங்க வந்திருக்கணும்ல. ஏன்னா வந்து எனக்கு இதையும் செக் பண்ணி முடிச்சு எனக்கு இதுக்கப்புறம் வந்திருந்தா தான் எனக்கு இந்த ஃபுல் கேரக்டர் வந்து அதாவது ஃபுல் ஸ்ட்ரிங் வந்து எனக்கு இதுல அவைலபிளா இருந்திருக்குன்னு சொல்லி எனக்கு தெரிய வரும். ஓகேவா? இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? ஜஸ்ட் ரெண்டு பாயிண்டர் வச்சு நான் கம்பேர் பண்ணிட்டே வர்றேன். ரெண்டு ஈக்குவலா இருந்தா, அதாவது ரெண்டு ஈக்குவலா இருந்தா நான் வந்து அட் டைம்ல ரெண்டையுமே மூவ் பண்றேன். அப்படி ஈக்குவலா இல்லைன்னா நான் ஃபர்ஸ்ட் மேல இருக்கக்கூடிய அந்த டி ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய பாயிண்டரை மட்டும் மூவ் பண்றேன். ஓகேவா? அப்படி நான் எல்லாத்தையும் மூவ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கடைசியில என்னோட எஸ் ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய பாயிண்டர் வந்து அதோட லென்த்தை விட ஒன்னு அதிகமா இருக்கணும். ஓகேவா? இப்ப எனக்கு லென்த் எவ்வளவு இருக்கு, இங்க 3 இருக்கா. அப்ப எனக்கு இந்த இடத்துல 4வது பொசிஷனுக்கு வந்திருக்கணும். ஓகேவா? இப்ப 4வது பொசிஷனுக்கு வந்துருந்துச்சுன்னா எனக்கு எல்லா லெட்டர் செக் பண்ணி முடிச்சாச்சுன்னு அர்த்தம். அப்படி வரலன்னா, அதாவது எனக்கு வந்து இந்த இடத்துல இதுல வந்து எனக்கு எக்ஸோட நின்றுச்சுல. ஏன்னா எக்ஸ் வந்து இங்க எங்க கிடைக்குதோ அப்பதானே வந்து எனக்கு சிக்கு மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து சி எங்க கிடைக்குதோ அப்பதானே வந்து சில இருந்து அடுத்ததுக்கு மூவ் ஆகும். இப்ப இதே வந்து இந்த இடத்துல ஏ பி சி எடுத்துக்கோங்களேன். ஓகேவா? இப்ப பாருங்க, ஈஸியா புரியும் பாருங்க. இங்க ஒரு பாயிண்டரு, இங்க ஒரு பாயிண்டர். ஓகேவா? இப்ப ரெண்டு ஈக்குவலா இருக்கு. என்ன பண்ண சொன்னா, ரெண்டையுமே மூவ் பண்ணணும். சோ எனக்கு இது இங்க வந்துரும், இது இங்க வந்துரும். ஓகேவா? இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்றேன். எனக்கு ஈக்குவல் கிடையாது. ஈக்குவலா என்ன பண்ண சொன்னா, மேல இருக்கிறத மட்டும் மூவ் பண்ணணும். சோ இது இங்க வந்துரும். இப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்களேன். ரெண்டு ஈக்குவலா இருக்கா. இப்ப என்ன ஆகும், ரெண்டையுமே அட் டைம்ல மூவ் பண்ணணும். சோ இது இங்க வந்துரும். இப்ப எனக்கு ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, ஈக்குவல் கிடையாது. சோ இதை மட்டும் மூவ் பண்ணணும். சோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, ஈக்குவல் கிடையாது. சோ இதை மட்டும் மூவ் பண்ணணும். இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க, ரெண்டு ஈக்குவலா என்ன பண்ணும், இந்த பாயிண்ட் இங்க வந்துரும், இந்த பாயிண்ட் இங்க வந்துரும். இப்ப எனக்கு எப்ப வந்து இந்த டி ஸ்ட்ரிங்ல இருக்க பாயிண்டர் வந்து கடைசி பொசிஷனுக்கு ரீச் ஆகுதோ அப்போ வந்து இந்த ஆபரேஷன் ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த எஸ் ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய பாயிண்டர் வந்து கடைசி பொசிஷன் ரீச் பண்ணாலும் நான் ஆபரேஷன் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ ஒருவேளை இன்னொரு டிஸ்கஸ் மட்டும் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தந்துற பாருங்க. இப்ப ஏபி மட்டும் இருக்கு. இப்ப கம்பேர் பண்ணுங்களேன். இப்ப ரெண்டு ஈக்குவல் பண்ணா எனக்கு ரெண்டு ஈக்குவலா இருக்கு. ஓகேவா? சோ நான் ரெண்டையுமே ஆட் பண்றேன். ஓகே, ரெண்டையுமே இன்க்ரீஸ் பண்ணாச்சு, இங்க வந்துரும். இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்றேன். எனக்கு ஈக்குவல் கிடையாது. சோ இதை மட்டும் இன்க்ரீஸ் பண்றேன். இப்ப ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்களேன். எனக்கு இது இங்க வந்துரும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல். சோ இது இங்க வந்துரும். நான் இதுக்கப்புறம் எதுவுமே செக் பண்ண தேவையில்லை. எனக்கு இந்த ஃபுல் கேரக்டர் வந்து எனக்கு இதுல இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. நான் இதுக்கப்புறம் தேடினாலும் ஒண்ணுதான், தேடாட்டி ஒண்ணுதான். எனக்கு இதுக்கப்புறம் தேட வேண்டிய அவசியமே இல்லை. சோ எனக்கு அதனால என்ன பண்றேன், இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷன் ஆட் பண்றேன். ஓகேவா? அதாவது
இந்த பாயிண்டர் வந்து இதோட லென்த்தை விட அதிகமா போனாலோ இல்ல இந்த பாயிண்டர் வந்து இந்த லென்த்தை விட அதிகமா போனாலோ நான் என்னோட ஆபரேஷன் ஸ்டாப் பண்ணிடலாம். ஏன் ஸ்டாப் பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது அப்படியே நான் கோடிங் பார்ட்ல போட்டு காட்டுறேன். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண சொன்னேன், 2 பாயிண்ட் இனிஷியலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து P1 எடுத்துக்கிறேன். P1 வந்து எனக்கு 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. அடுத்து P2 வந்து எனக்கு 0th இண்டெக்ஸ்ல இருக்கு. ஓகேவா? எனக்கு வேலை முடிஞ்சது. இப்ப P1ங்கிறது ஸ்ட்ரிங் T மென்ஷன் பண்ணுது, P2ங்கிறது ஸ்ட்ரிங் S வந்து மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? இந்த 2 பாயிண்டர் நான் செக் பண்ணி ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த ஆபரேஷன் எது வரைக்கும் நடத்தணும், எனக்கு இந்த 2 பாயிண்டர் வந்து அது ரெஸ்பெக்டிவ் ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய லென்த்தை வந்து ரீச் பண்ணிடுச்சுன்னா நான் அதை ஸ்டாப் பண்ணிடலாமா? சோ நான் என்ன பண்றேன், அதனால while P1 வந்து எதோட லெஸ் தானா இருக்கணும், len of t. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து P1 வந்து இந்த T ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய லென்த்தை விட எப்பயுமே கம்மியா தான் இருக்கணும். எனக்கு அதிகமா போனா வந்து இந்த லூப் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேவா? அதாவது அந்த ஆபரேஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். அதே மாதிரி எனக்கு இந்த P2 வந்து எனக்கு என்ன இருக்கணும், இந்த S ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய லென்த்தை விட கம்மியா தானே இருக்கணும். சோ அதனால வந்து அண்டு போட்டுக்கிறேன். ஓகேவா? எனக்கு 2 கண்டிஷனும் வந்து அட் டைம்ல ட்ரூவா இருந்தா தான் நான் அந்த ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வந்து ஏதோ ஒன்னு போனாலும் வந்து எனக்கு இந்த ஆபரேஷன் நடக்கக்கூடாது. சோ அதனால வந்து நான் இங்க அண்டு யூஸ் பண்றேன். ஓகேவா? P2 வந்து எதை விட கம்மியா இருக்கணும், len of S விட கம்மியா இருக்கணும். ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஆபரேஷன் ஏன் வந்து நம்ம இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 பாயிண்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து கம்பேர் பண்ணணும். சோ இஃப் T of P1 ஓகேவா டபுள் ஈக்குவல் டு S of P2. ஓகேவா? 2 ஈக்குவலா இருந்தா என்ன பண்ண சொன்னா, 2 பாயிண்டர் அட் டைம்ல மூவ் பண்ணணும். சோ P1 பிளஸ் ஈக்குவல் டு 1, அதே மாதிரி P2 பிளஸ் ஈக்குவல் டு 1. 2 ஈக்குவலா இருந்தா நான் என்ன பண்றேன், அட் டைம்ல 2 பாயிண்டரையும் மூவ் பண்றேன். ஓகேவா? எல்ஸ் எனக்கு ஈக்குவலா இல்லைன்னா என்ன பண்ண சொன்னேன், நான் என்னோட இந்த T ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய பாயிண்டரை மட்டும் மூவ் பண்ண சொன்னேன்ல. T ஸ்ட்ரிங்ல வந்து என்ன பாயிண்டர் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம், P1 யூஸ் பண்ணிருக்கோம். சோ எல்ஸ் P1 பிளஸ் ஈக்குவல் டு 1. சாரி, அவ்வளவுதான். ஓகேவா? இந்த பாயிண்டர் வந்து கடைசி வரைக்கும் எனக்கு செக் பண்ணி எனக்கு பாயிண்டரோட பொசிஷன் வந்து ஒரு இடத்துல போய் கடைசியில முடியும். அதாவது எனக்கு எப்ப வந்து இந்த கண்டிஷன் பிரேக் ஆகுதோ அப்ப வந்து எனக்கு இந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். இப்போ எனக்கு கடைசியில் நம்ம என்ன செக் பண்ணணும், எனக்கு வந்து இந்த S ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய பாயிண்டர் வந்து அதாவது இந்த P2ங்கிற பாயிண்டர் வந்து எனக்கு இந்த லென்த்தை விட 1 அதிகமா இருக்கணும். அப்பதான் வந்து எனக்கு இது ஃபுல்லா செக் பண்ணி முடிச்சிருக்குன்னு சொல்லி அர்த்தம். அதாவது இது ஃபுல்லா இதுல இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? சோ அதனால இப்ப எனக்கு செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது இப்ப இங்க பாருங்க, இப்ப எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த 2 பாயிண்டர் ஈக்குவலா கம்பேர் பண்ணிரும். நெக்ஸ்ட் இது இங்க வரும், அதே மாதிரி இங்க வரும். 2 ஈக்குவல் கிடையாது. சோ இது மட்டும் இங்க வரும். நெக்ஸ்ட் இது 2 ஈக்குவல் பண்ணும்போது எனக்கு இந்த பாயிண்டர் இங்க வந்துருமா. இப்ப எனக்கு என்ன ஆகுது, P2 பாயிண்டர் வந்து லென்த் S ஓட லென்த்தை விட அதிகமா போயிருச்சு. அதிகமா போனா எனக்கு என்ன ஆகும், இந்த கண்டிஷன் வந்து எனக்கு பிரேக் ஆயிருமா, அதாவது ஃபெயில் ஆயிடும். ஃபெயில் ஆனா வந்து இந்த லூப்பை விட்டு எண்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ எண்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செக் பண்றோம், இந்த பாயிண்டர் வந்து அதாவது P2 பாயிண்டர் வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரிங்ல அதாவது S ஸ்ட்ரிங்ல அதோட லென்த்தை விட 1 அதிகமா போயிருக்கான்னு செக் பண்றோம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எனக்கு அதோட சப்சீக்வென்ஸ், அப்படி இல்லைன்னா எனக்கு சப்சீக்வென்ஸ் கிடையாது. அவ்வளவுதான், ஈஸியான கான்செப்ட் தான். ஓகேவா? சோ இது அப்படியே நான் அப்ளை பண்றேன் பாருங்க. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், சிம்பிளான கான்செப்ட் தான். ஓகேவா? இஃப் P2 டபுள் ஈக்குவல் டு len of S. ஓகேவா? அதாவது len of S னா ஒண்ணு இல்ல, இப்போ எனக்கு P2ங்கிற பாயிண்டர் இண்டெக்ஸ் தான் மென்ஷன் பண்ணுது, அதோட பொசிஷனை மென்ஷன் பண்ணல. இண்டெக்ஸ்ல வந்து 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது சிம்பிளா சொல்ல போனா, இப்போ இங்க பாருங்களேன், இது AB, இது 0 இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸா. பாயிண்டர் 1 வந்து இங்க இருந்துச்சா, ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இங்க வந்துரும். நெக்ஸ்ட் இப்போ 1 ஆயிடுச்சா, இப்போ P1 வந்து இங்க வரும். இங்க வரும்போது என்னோட இண்டெக்ஸ் என்னவா இருக்கும், எனக்கு 2ல இருக்கும். 2ல வந்து எனக்கு எந்த ஒரு வேல்யூமே இல்ல, அதாவது இதோட லென்த்தை விட அதிகமா போயிடுச்சு. இப்போ எனக்கு எப்பயுமே வந்து ஸ்ட்ரிங்ல வந்து அந்த லென்த் வந்து இண்டெக்ஸோட 1 அதிகமா தானே இருக்கும். இப்போ எனக்கு இண்டெக்ஸ் வந்து 1ல முடிஞ்சுன்னா அதோட லென்த் வந்து 2ல முடியும். சோ எனக்கு என்ன ஆகும், இந்த P1ங்கிற பாயிண்டர் வந்து அதோட லென்த்துக்கு ஈக்குவலா இருந்தா போதும். ஏன்னா வந்து இப்போ இங்க பாருங்களேன், இப்போ எனக்கு இந்த இடத்துல பாயிண்டர் 1 வந்து இதை தாண்டி வந்து எனக்கு எந்த இண்டெக்ஸ்ல இருக்கும், செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கும். செகண்ட் இண்டெக்ஸ் அதாவது 2ங்கிற வேல்யூ எதை மென்ஷன் பண்ணுது, இதோட லென்த்தை தான் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? அதாவது நம்ம பாயிண்டர்ங்கிறது இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணுது. சோ வந்து அது வந்து லென்த்துக்கு கடைசியில் ஈக்குவலா இருக்கணும். ஓகேவா? இதை தான் வந்து நாங்க அப்ளை பண்ண போறேன். சோ இஃப் P2 டபுள் ஈக்குவல் டு len of S இருந்தா நான் ரிட்டர்ன் ட்ரூன்னு கொடுக்குறேன். ஓகேவா? ரிட்டர்ன் ட்ரூ. ஓகேவா? எல்ஸ் ரிட்டர்ன் ஃபால்ஸ். அவ்வளவுதான், நம்ம லாஜிக் முடிஞ்சது. ஓகே, நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு புரியும் பாருங்க. ஓகே, எனக்கு பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட் கேஸ் மட்டும் பாஸ் ஆகுது. நம்ம ஃபுல்லா சப்மிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு. ஓகே, எனக்கு பாத்தீங்கன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுது. அதே மாதிரி எனக்கு ரன் டைம் பாத்தீங்கன்னா எனக்கு 76 ms தான் இருக்கு. ஓகேவா? ரொம்ப 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 கம்மியா இருக்கு. சோ இந்த லாஜிக் வந்து கண்டிப்பா எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஈஸியா தான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். நான் 1 டைமுக்கு 3 டைம் வந்து டிஃபரெண்ட் டெஸ்ட் கேஸ்க்கு வந்து இந்த லாஜிக் வந்து அப்ளை பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். சோ கண்டிப்பா புரியும். அப்படி ஒருவேளை ஒரு சிலருக்கு புரியலன்னா நீங்க கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த லாஜிக் வந்து ஒன்ஸ் நீங்க திரும்ப பார்த்துட்டு கூட நீங்க இந்த கோடிங் பாட்டுக்கு வாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்கு புரியும். அப்படி இல்லைன்னா அப்படி பார்த்து உங்களுக்கு புரியலன்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸ்லயோ டெலிகிராம்லயோ வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்க டவுட்ஸ் வந்து கிளியர் பண்றேன். ஓகேவா? சோ அவ்வளவுதான் இந்த கொஸ்டினுக்கு. இந்த கொஸ்டின் வந்து எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு, அதே மாதிரி புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம கோட்மில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் குட் பை ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.